வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. நான் டெய்லி காலையில் வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வேலி ஓரத்தில் பேஷன் ஃப்ரூட்டோட பூக்கள் போலவே இருக்குங்க. ஆனால் அது நான் ஆல்ரெடி பேஷன் ஃப்ரூட்டோட பூக்கள் பழங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், அந்த செடி எனக்கு தெரியும். ஆனால் என்னடா இது இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அதே போல் இருக்கே அப்படின்னு நினைப்பேன். நேற்று தான் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா புஷ் பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க, அதாவது தமிழில் குரங்கு பழமாமா. இது பார்த்திங்கன்னா எடிபிள் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அவங்க சாப்பிட்டும் காமிச்சிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது எடிபிள்னு. நான் இது விஷச்செடின்னு நினச்சிட்டு இது பக்கமே போக மாட்டேன், இது நான் தொட்டு கூட பார்த்ததே இல்லை. ஆனால் பூக்கள் பார்க்குறதுக்கு பேஷன் ஃப்ரூட்டாட்டவே இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை சுற்றி இது போல் ஒரு லேயராட்டம் இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. அதாவது புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய செடிகள், நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்ததால் எனக்கு இந்த செடிகள் பற்றியெல்லாம் அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள் மட்டும்தான் எனக்கு தெரியும், இந்த வேலி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சைடு நான் வாக் போகும்போது இது பார்த்திங்கன்னா இது ஒரு தென்னந்தோப்பு. அதோட ஓரத்தில் இது போல் களை செடிகள், நல்ல செடிகள் எல்லாமே முளைஞ்சிருக்கும். நான் இந்த பூக்களை மட்டும் பார்ப்பேன். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா என்ன அதிகமாக பறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இந்த சைடு ஃபுல்லாக சங்குப்பூ செடி நிறையா இருக்கும். ஏன்னா நான் அது டீ போடுறதுக்காக நான் அது பறிப்பேன். பொதுவாகவே நிறைய செடிகள் எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுப்பா. ஒரு சில செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாக்கிங் போகும்போது நம்ம பேரெல்லாம் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில செடிகள் எல்லாம் நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறதெல்லாம் இதுதான், அதாவது நல்ல நேரம் போல் செடி, அது போல் நிறைய செடிகளை நான் போகும்போதே பேர் சொல்லிகிட்டே போவேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்காவது நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு சொல்லி கொடுக்க தெரியாது. அதனால் நான் இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ 2வது பழமும் பறிச்சிட்டேங்க. இனி டெய்லி வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக நான் இந்த பழத்தை விட மாட்டேன். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பழுத்த மாம்பழத்தோட சுவையில் இருந்தது, அதனால் நல்லா இருந்தது. இந்த சைடு வாக் போகும்போது பார்த்திங்கன்னா அணில்கள், குயில்கள், கிளிகளோட சத்தம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உன்னிப்பழங்கிற செடி கூட இங்கே நிறையா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா முள்ளுக்கீரை. இது இப்போல்லாம் யாரும் செய்கிறதில்ல. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா இது போல் பறித்து நசுக்கி விட்டோன்னா இதோட விதைகள் எல்லாம் இருக்கும். இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் மார்க்கெட்டில் இந்த முள்ளுக்கீரை அவைலபிளாக இருக்கிறதில்ல. இதோட விதைகள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதே போல் இந்த கீரை விதைகள் இருக்குது இல்லைங்களா, அதில் ராஜ்கிரான்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவே நமக்கு அமேசானில் 122 ரூபீஸ்க்கு விற்பாங்க. அதை நம்ம பொரியாக செஞ்சு நம்ம எப்படி பொரி உருண்டை செய்வோம் இல்லைங்களா, அது போல் கூட செய்து சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை விதைகள் எல்லாம். உங்களுக்கும் இது போல் ஏதாவது செடி பற்றி தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.